வணக்கம். டிஎன்பிஎஸ்சி உட்பட எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயும் மோஸ்ட்லி வந்து எக்கனாமிக்ஸிலிருந்து கமிட்டி கொஸ்டின் எப்படியும் வந்துடுது. ஸோ எந்தெந்த கமிட்டி எது ரிலேட்டடானது, அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஏசி ஷா கமிட்டி. இது வந்து என்பிஎஃப்சி, அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனியோட ரிலேட்டடானது. இதை வந்து ஷார்ட்டாக என்பிஎஃப்சின்னு சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஷார்ட் அப்படின்னா, இப்போ ஏசி என்பிஎஃப்சினாவே வந்து மோஸ்ட்லி ஏசி இருக்கும் உள்ள, அதாவது பேங்க் இல்லாத மற்ற ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் தான் வந்து என்பிஎஃப்சின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உள்ளே வந்து லைக் வந்து முத்தூட் ஃபினான்ஸு, முத்தூட் ஃபின்கார்ப், இதெல்லாமே வந்து என்பிஎஃப்சி தான். அதுக்குள்ளே எல்லாம் வந்து ஏசி இருக்கும். ஓகே, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து பிமல் ஜலான் கமிட்டி. பிமல் ஜவலான் கமிட்டி வந்து மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட ரிலேட்டடானது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பிமல் அப்படின்னு பை மால்னு பிரிங்க. பைனா 2, மால்னா மால். இப்போ பெரிய பெரிய மால் போகிறோம்ல, பிக் பஸார் அந்த மாதிரி. ஸோ மாலில் வந்து என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க, கரெக்டாக. அதே மாதிரி மாலில் வந்து பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸோடு இருக்கும் எல்லாமே. ஸோ பை மால் அப்படின்னா மால் ஞாபகம் வச்சுக்கோங்க, மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மேலகம் கமிட்டி அப்படிங்கிறது ஃபங்க்ஷனிங் ஆஃப் மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அப்போ மேலகம் அப்படிங்கிறது மளிகை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மளிகை அப்படின்னா இப்போ வந்து நம்ம மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் வந்து சின்னதாக கொஞ்சமாக கடன் வாங்கி, இப்போ மளிகை கடை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மைக்ரோ ஃபினான்ஸ் கொஞ்சமாக பணம் இருந்தால் போதும். ஸோ அதை வந்து நம்ம மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்லேருந்து கொஞ்சமாக லோன் வாங்கி ஒரு மளிகை கடை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பிர்லா கமிட்டி. பிர்லா கமிட்டி அப்படிங்கிறது கார்ப்பரேட் கவர்னன்ஸோட ரிலேட்டடானது. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பிர்லா, டாட்டா பிர்லா, அம்பானி இவங்கெல்லாமே வந்து கார்பெட் வெறிச்சு தான் அதில் தான் நடப்பாங்க, கார்பெட் மேலே தான் நடப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிர்லா கமிட்டி கார்ப்பரேட் கவர்னன்ஸ். பிர்லா, அம்பானி இவங்கெல்லாம் வந்து கார்பெட் மேலே தான் நடப்பாங்க, வெறும் தரையில் நடக்க மாட்டாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து கிரித் பாரிக் கமிட்டி. கிரித் பாரிக் கமிட்டி வந்து ரேஷனலைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் ப்ராடக்ட் ப்ரைஸஸ். அப்படின்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட் ப்ரைஸஸ் எல்லாம் வந்து நியாய விலைப்படுத்துறது தான் ரேஷனலைசேஷன் அப்படிங்கிறது. அந்த அதாவது ப்ரைஸ் வந்து அதிகமாகாமல் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது. ஓகேங்களா. ஸோ கிரித் பாரிக் கமிட்டியை இது கூட எப்படி ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா பாருங்கள், இதில் வந்து பார் அப்படின்னு இருக்குது, இடையில பாரிக் அப்படின்னு இருக்குது, அதில் வந்து பார்னு எடுத்துக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி பெட்ரோல் அடிக்க போனால் அங்கே பம்பில் என்ன சொல்லுவாங்க, 0 பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ பெட்ரோலியம் ப்ராடக்ட் ப்ரைஸஸ் 0வும் பார்க்கணும், ப்ரைஸையும் பார்க்கணும். ஸோ ஓகேவா. ஸோ என்ன பார்க்க சொல்லுவாங்க, பெட்ரோலியம் பம்ப் அந்த இதில் வந்து பெட்ரோலியம் பங்க்கில் வந்து பெட்ரோல் அடிக்க போனோம் அப்படின்னா 0 பார்க்க சொல்லுவாங்க. ஸோ பாரிக் அப்படிங்கிறது இதனோட ரிலேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சதுர்வேதி கமிட்டி. அது வந்து இம்ப்ரூவிங் நேஷ்னல் ஹைவேஸ் இன் இந்தியா. ஸோ நேஷ்னல் ஹைவேஸ் ரிலேட்டடானது. ஓகேவா. சதுர்வேதி அப்படின்னா சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. சதுர்த்தினாவே நமக்கு விநாயகர் சதுர்த்தி தான் ஞாபகம் வரும். ஸோ விநாயகர் சதுர்த்தி அப்போ நேஷ்னல் ஹைவேஸ் ஃபுல்லாக விநாயகர் சிலை எடுத்துகிட்டு போய் ரோடு பிளாக் ஆகும் இல்லையா. ஸோ சதுர்த்தி கமிட்டி அப்படின்னாவே நேஷ்னல் ஹைவேஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடணும். ஓகே. பாருங்கள், இதில் வந்து எஸ்ஆர் ஹசீம் கமிட்டி அப்படிங்கிறதுல எஸ்ஆர் வந்து ஷாருக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஹசீமை வந்து ஃபஸ்ட்டு வந்து அசின் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் சிம்ரன் ஞாபகம் வச்சுக்கலாம். 3 ஆக்ட்ரஸ் இதில் வராங்க, ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் வராங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து சிட்டியில் பெரிய பெரிய சிட்டி, அர்பன் அங்கே மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு அபிஜித் சென் கமிட்டி வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ், அதை வந்து WPI அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஹோலாக கொடுங்க, அப்படியே ABH அப்புன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ஹோலாக கொடுங்க, நாங்கள் மொத்தமாக வாங்கிக்கிறோம் ஹோல்சேல் ப்ரைஸில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே. இதை விட ஷார்ட்கட் ஏதாவது தெரிஞ்சால் அது நீங்கள் ஈஸியாக இருந்துச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு அபித் ஹுசைன் கமிட்டி டெவலப்மெண்ட் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட்ஸோட ரிலேட்டடானது. அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அபியோட ஹஸ்பண்ட், ஹுசைன் அப்படிங்கிறது ஹஸ்பண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அபியோட ஹஸ்பண்ட் எப்போவுமே கேப் போட்டிருப்பார், கேபிட்டல் மார்க்கெட் கேப் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அபியோட ஹஸ்பண்ட் எப்போவுமே கேப் போட்டிருப்பார். அதுதான் வந்து அபித் ஹுசைன் கமிட்டி டெவலப்மெண்ட் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட்ஸ். தாமோதரன் கமிட்டி அப்படிங்கிறது வந்து கஸ்டமர் சர்வீஸ் இன் பேங்க். தாமோதரன் அப்படின்னா மோதிரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மோதிரம் எப்போவுமே வந்து ப்ரைவேட், நோட் பண்ணியிருக்கீங்களா, ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸு, மோஸ்ட்லி எல்லா பேங்க்ஸ், பப்ளிக் செக்டர் எதுவாக இருந்தாலும் மோதிரம் போட்டு போய் ரிச்சாக தெரிஞ்சால் அந்த கஸ்டமருக்கு வந்து கஸ்டமர் சர்வீஸ் நல்லா
நல்லா பண்ணுவாங்க. மோதிரம் போட்டு கொஞ்சம் ரிச்சாக தெரிஞ்சாவே கஸ்டமர் சர்வீஸ் நல்லாயிருக்கும் பேங்க்கில். ஓகேவா. நெக்ஸ்ட்டு கந்தல்வால் கமிட்டி. அது வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் இன் கமர்ஷியல் பேங்க்ஸில் ரிலேட் பண்ணுறாங்க. ஸோ கந்தல்வால் கமிட்டி அப்படின்னா காமனாக வந்து பேங்க்கில் வேலை கிடைக்கணும் கந்தா அப்படின்னு கும்புறோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுலேயும் எஸ்பெஷலி வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டில் வேலை கிடைக்கணும் கந்தா, கஸ்டமர் சர்வீஸ் ஃபேஸ் பண்ணாமல் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டில் வேலை கிடைக்கணும் கந்தா பேங்க்கில் அப்படின்னு சொல்லி நம்ம கந்தா வந்து கும்பிட்றோம். அப்படி இல்லைன்னா இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, பேங்க்கில் வேலை செஞ்சால் கந்தலில் பாருங்கள் ஃபஸ்ட்டு கேஹெச் ரிமூவ் பண்ணிங்கன்னா அந்தல்வாள் வருமா. ஸோ அந்தல் கேஹெச் இன்க்ளூட் பண்ணால் கந்தல். ஸோ கந்தல் ஆயிடுவோம். பேங்க்கில் வேலை செஞ்சால் அதுவும் எஸ்பெஷலி ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சோம்னா கந்தல் ஆயிடுவோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரெண்டில் எது ஈஸியோ அதை ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பட்டில் கமிட்டி. பட்டில் கமிட்டினா கார்ப்பரேட் டெப்ட் அப்படின்னா வந்து கடன். ஓகேவா. டெப்ட். ஓகேவா. ஸோ கார்ப்பரேட் டெப்ட். ஸோ பட்டில் கமிட்டி அப்படின்னா கார்ப்பரேட் டெப்ட்டு. அது எப்படி ஞாபகம் வச்சுக்கோம் அப்படின்னா, கார்ப்பரேட் அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லுவோம், கார்பெட் அப்படிம்போம். கார்பெட். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு கார்பெட் படித்தோம். அது எப்படின்னா பிர்லா அம்பானி இவங்கெல்லாம் வந்து கார்பெட் மேலே தான் நடப்பாங்க அப்படின்னு. ஸோ கார்ப்பரேட் ரிலேட்டடானது அது வந்து பிர்லா. இது வந்து கார்ப்பரேட் டெப்ட் ரிலேட்டடானது. கார்ப்பரேட் டெப்ட் வந்து பட்டில் கமிட்டி அப்படின்னா கார்ப்பரேட் எப்படிப்பட்ட கடன் வாங்கியாவது பட்டில் கார்ப்பரேட் போடுவாங்க. டெப்ட் அப்படின்னா கடன். ஸோ கடன் வாங்கியாவது பட்டில் தான் கார்ப்பரேட் போடுவாங்க. கடன் வாங்கியாவது பட்டில் தான் கார்ப்பரேட் போடுவாங்க. ஓகேவா. அடுத்தது விகே சர்மா கமிட்டி அப்படிங்கிறது வந்து கிரெடிட் டு மார்ஜினல் ஃபார்மர்ஸ். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, மார்ஜினல் ஃபார்மர்ஸ் கூட, அதாவது மார்ஜினல் ஃபார்மர்ஸ் கூட அப்படின்னா அவங்க காட்டில் விளைஞ்சதை சாப்பிடாம, அவங்க கஷ்டப்பட்டு செஞ்சு ஒரிஜினலாக இருக்கிறத அதை சாப்பிடாம ஷவர்மா சாப்பிட்றாங்க. மார்ஜினல் ஃபார்மர்ஸ் கூட ஷவர்மா சாப்பிட்டு கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணிட்டு வராங்க. ஸோ காலம் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். நெக்ஸ்ட் வந்து சாரங்கி கமிட்டி அப்படின்னா நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ். சாரங்கி வந்து நம்ம சங்கின்னு வச்சுக்கலாமா. சங்கினா சங்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ சாரங்கி அப்படின்னா சங்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். என்பிஏ நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் அப்படிங்கிறது என்பிஏனாவே பேங்க்கில் பெரிய தலைவலி தான். ஓகே. 90 டேஸ்க்கு மேலே போச்சு அப்படின்னா அது வந்து என்பிஏ ஆயிரும் 3 மந்த்ஸுக்கு மேலே போகும்போது. ஸோ அது வந்து பெரிய தலைவலி சங்கு தான். ஓகே அப்படின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கானா கமிட்டி. கானா கமிட்டினா காணோம் அப்படின்னு ஞாபகம். ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ். ரூரல் ஏரியாஸ்லாம் போனோம்னா பேங்க் எங்கே காணோன்னு மூளை முடுக்கில் தேடணும். கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது காணோன்னு தேடுவோம் இல்லையா. ஸோ கானா கமிட்டி ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ். அடுத்தது தண்டவாளா கமிட்டி பாருங்கள், லீடு பேங்க் ஸ்கீமு. வேலை இல்லாமல் தண்டமாக இருந்தவங்களுக்கு பேங்க்கில் வந்து லீடர் வேலை கிடச்சதுன்னா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க இல்லையா. வேலை இல்லாமல் நம்ம தண்டம்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு பேங்க்கில் வந்து லீடர் வேலை கிடச்சதுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ தண்டவாளா கமிட்டி லீட் பேங்க் ஸ்கீம். நெக்ஸ்ட் வந்து காட்கில் கமிட்டி வந்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனோட ரிலேட்டடானது. காட்கில் வந்து கார்டுன்னு ஞாபகிச்சுக்கோ. கார்டுக்கிட்ட நம்ம எப்போவுமே என்ன கேட்போம், ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஃபினான்ஷியலாக நமக்கு வேணும் சாரி ஃபினான்ஷியலாக நிறைய இன்க்ளூட் பண்ண கடவுளே அப்படின்னு தானே வேண்டுவோம். ஓகே. தேங்க்யூ.